ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இளையான்குடி மாத நாயனார் பற்றி தான். பரமக்குடி பக்கத்துல இளையான்குடி என்ற இடத்துல வேளாள குலத்திலே பிறந்தவர். இவருடைய பெயர் மாறனார். இவர் உழவு தொழில் செய்து செல்வ வளத்தோட வாழ்ந்தார். தன்னிடம் உள்ள செல்வத்தை வைத்து அடியார்களுக்கு உணவு படைப்பார். அதையே வாழ்நாளின் குறிக்கோளாக கொண்டவர். நல்ல சிவபக்தர். இறைவன் அவர் பெருமையை உலகுக்கு சொல்ல அவருக்கு வறுமையை தந்தார். எல்லா சொத்தையும் விற்று அடியாருக்கு உணவு தந்தார். வீட்டையும் விற்று அடியாருக்கு உணவு படைத்து பின் ஒரு சிறு குடிசையில் தான் வாழ்ந்தார். குடிசையில் வாழ்ந்தாலும் அடியாருக்கு உணவு படைத்தார். வீட்டில் அவர்களுக்கு உணவு இல்லை என்றாலும் நோய்க்கஞ்சு செய்து அடியாருக்கு தருவார்கள். இல்லை என்ற சொல்லை அடியாருக்கு சொல்லாதவர். அனுதினமும் அடியாருக்கு உணவு படைத்தார். ஒரு நாள் வயலில் முழு நாளும் வேலை செய்து களைத்து போய் வரும்போது மனைவியை பார்த்தார். அவரோ எங்கு தன் கணவன் உணவு கேட்டு விடுவாரோ என்று பயந்து போய், சிவபெருமான் இன்று நமக்கு தந்த உணவு இதுதான் என்று ஒரு சொம்பு தண்ணீரை அவருக்கு தந்தார். அதை குடித்து இருவரும் உறங்க செல்லும் போது ஒரு அடியார் வாசலில் வந்தார். அடியார் வந்திருக்கிறேன், உணவு தர முடியுமா என்று கேட்கிறார். அவர் எழுந்து அவள் மனைவியை பார்த்தார். மனைவியோ அடுத்த முறை அவர் அழைப்பதற்குள் உள்ளே கூப்பிடுங்கள், வெளியே மழை பெய்வதால் அவர் நனைந்து விடுவார், பிறகு உணவு தருவதை பற்றி நாம் யோசிக்கலாம் என்று சொன்னார். இவர் போய் அவரை உள்ளே அழைக்க சிவபெருமான் அடியார் வேடம் தரித்து வந்திருந்தார். முகம் வாடி இருந்தது. மழையில் வேறு நனைந்து விட்டேன், உன் இல்லம் வந்தால் உணவு கிடைக்கும் என்று சொன்னார்கள், அதனால் தான் இங்கு வந்தேன். கணவனும் மனைவியும் சமையலறையில் போய் எதுவும் இல்லை என்று பார்த்து என்ன செய்யலாம் என்று யோசித்தனர். அவர் மனைவி, நாம மத்தியானம் தானே நெல் விதைத்தோம், அது இப்போது பெய்த மழையில் கண்டிப்பாக வெளியே வந்திருக்கும், அதை கொண்டு வாங்க, நாம் அதை கொண்டு உணவு சமைக்கலாம் என்று சொன்னார். இவரும் வயலுக்கு சென்று அதை சேகரித்து கொண்டு வந்தார். 2 நாள் முன்னாடி முளைத்த கீரை பின்னாடி தோட்டத்தில் இருக்கு, அதையும் சேகரித்து வாங்க என்று மனைவி சொல்ல அவர் அதையும் சேகரித்து வந்து தந்து சீக்கிரமாக உணவு சமைத்து நாம் அடியாருக்கு படைக்க வேண்டும் என்று சொன்னார். அவர்களிடம் நெருப்பு மூட்ட காய்ந்த கட்டையும் இல்லை, மழையில் அனைத்தும் நனைந்து விட்டது. அதனால் அவர் மனைவி, நம் குடிசையில் வாசலில் உள்ள கட்டை நனையாதுதான் இருக்கும், அதை கொண்டு வாங்க, நாம் அப்புறம் குடிசையை சரி செய்து கொள்ளலாம் என்று சொன்னார். அவர்கள் பின் அதையும் எடுத்து வந்து உணவு சமைத்து அடியாரை கூப்பிட்டு உணவு கொடுத்தனர். அவர் உள்ளே போய் உணவு கொண்டு வருவதற்குள் வெளியே அடியாரை காணவில்லை. அவர் வெளியே சென்று பார்க்க அங்கு வானில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் காட்சி கொடுத்தார். இவர் மனைவியுடன் சேர்ந்து அந்த அற்புத காட்சியை தரிசனம் செய்தார். உனக்கு வறுமை வந்த நேரத்திலும் நீ என் மீது கொண்ட பக்தியில் விடாத அடியாருக்கு அன்னதானம் செய்ததால் உனக்கு உலக செல்வமும் நிலைத்து நிற்கட்டும் என்று வாழ்த்தினார். இப்படி இல்லை என்ற சொல்லே அறியாதவர்தான் இந்த இளையான்குடி நாயனார். நன்றி.